ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான். என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பச்சைமா புட்டு தான் நான் வைக்க போறேன். பச்சைமா புட்டும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காயில ஒரு பிரட்டல் மாதிரி குழம்பா பிரட்டலா என்ன செய்யறனோ அதான் வரும். ஆனா புட்டு வந்து பச்சைமா புட்டு என்ன அவிச்ச மாவில்லே நீ வறுத்து அவிச்சு கொண்டிக்க லேட் ஆயிரும். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா டக்குன்னு பச்சைமா புட்டு வைக்க போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க, எல்லாம் வெட்டி வச்சாச்சுங்க. பாத்தீங்களா, கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இது பொரிக்கிறதுக்கு இன்னும் மோர் மிளகாய் ரெடி பண்ணணும். மினித்தான் மழை விட்டு விட்டு வந்து கொண்டு இருக்குது. மழை விட்டோன்னா பாருங்க, மிளகாயை பொரிச்சு வச்சு ஒட்டியே சாப்பிடுறதா. இப்ப எங்கால மா எடுப்போம். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது நான் அரிச்சு தான் வச்சிருக்கிறேன். இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப மா எடுத்துட்டேன். இனி உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு, கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். ஒரு அடியா ஊற்றக்கூடாது. ஒரு அடியா ஊற்றினோம்னா இப்போ இந்த அவ்வளோ தான் ரொட்டி தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு முதல் இந்த மாதிரி குழச்சி எடுப்போம். ஆக கணக்க தண்ணி இப்படி விடாது, கணக்கா தான் இதுக்கு சேரும். இது வந்து பச்சை தண்ணி தான் விட்டு நான் குழைக்கிறேன், சுடு தண்ணி இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு தான் நான் குழைக்கிறேன். இனி போதும், இந்த வடிவா நல்லா இருக்கும். அப்படி குழைச்செடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. இப்படி நாங்கள் பிடிபடும் போது பிடிச்சு பார்த்தா இப்படி இருக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ஆகலும் அந்த கூட தண்ணி விட்டு நாங்கள் குழைக்கக்கூடாது. இப்படி சொரன்னு தான் இருக்கும். ஏன்டா இது நாங்கள் அவிச்சு போட்டு இன்னொருக்கா அவிக்க போகிறோம். நான் ஸ்கீமரில் தான் அவிக்க போகிறேன். இப்போ இங்கே ஸ்கீமரில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு. கூட தண்ணி கொஞ்சம் குறைப்போம். இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் ஸ்கீமரில். நான் ஸ்கீமரில் தான் நான் வச்சு 2 தடவை அவிச்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட நீத்துப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் நீத்துப்பட்டியில் அவிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி சேர்ப்போம். இப்போ மூடிட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் அவியட்டுக்கும். அஞ்சு நிமிஷம் இது அவியட்டுக்கும். அதுக்குள்ள இங்கே நான் கத்திரிக்காயை பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காயை பொரிப்போம். அது வந்து குண்டு கத்திரிக்காய், மற்ற கத்திரிக்காய் இல்லை. நல்லா இருக்கும். 2 தடவை பொரிச்சு எடுக்கணும், ரெடியாக பொரிக்கலாத. பொரியட்டும். இப்போ கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். ஆக பொரிய விட தேவையில்லை. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்தளவு பொரிஞ்சா. மற்ற கத்திரிக்காய் ஆக பொரிஞ்சா நல்லா இருக்கும். இதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ மிச்சத்தையும் பொரிச்செடுப்போம். இப்போ புட்டு இறக்குவோம். பாருங்க, அவிஞ்சிருக்கு. எடுத்து நாங்கள் இனி திருப்பி இன்னொருக்கா அவிக்கணும். ஒரு எடுப்போம் எல்லாத்தையும். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இப்போ இறக்கியாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டுக்கும். இப்போ நான் செத்தல் மிளகாயை பொரிக்க போறேன். இது வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கிறேன். பொரியட்டும். இப்போ மிளகாய் பொரிஞ்சிட்டு எடுப்போம்.
இனி இந்த மிளகாய்க்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குலுக்கி விடுவோம். அப்போ நல்லா இருக்கும். அது ஆறட்டுக்கும் புட்டு திருப்பி நாங்கள் குழைக்கணும். அதுக்குள்ள எங்கால குழம்புக்கு தாளிப்போம். சட்டியை வச்சாச்சு சூடாட்டுக்கு. சட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு நான் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் விட போகிறேன். லைட்டாக சூடாட்டுக்கும். கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமா. வெடிக்கட்டுக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டு செட்டாறு புட்டாரன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் பாதம் கட்டுக்கும். இப்போ பாருங்க, இதை ஆறிட்டு இப்படி என்ன நான் குழைக்க ஈஸியாக தான் இதில் சேர்க்குறேன். இனி திருப்பியும் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்து குழைச்செடுப்போம். இப்படி கையாலேயே இந்த மாதிரி குழைச்செடுப்போம். ஆக கணக்கை இல்லை, கணக்கா கொஞ்சமாக. இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பியும் தண்ணி கணக்க தெளிக்கலை. நான் கொஞ்சமாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் வெறும் நினைக்கிறேன். அப்படி கொஞ்சமாக கையில் எடுத்து தெளிச்சு விடுறது. இனி தேங்காய்ப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இதை கொத்தி எடுக்க தேவையில்லை. நாங்கள் இப்படி கையாலேயே உளுத்தி விட்டுறலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் டம்ளரால் கொத்தியும் எடுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்க. திருப்பியும் அவிய வைக்க போகிறேன் ஸ்கீமரில். மூடிட்டு திருப்பியும் ஒருக்கா அவிச்செடுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் அவியட்டுக்கும். இங்கே பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வதங்காட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இனி நான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் புளி சேர்க்குறேன்டா இப்படி தக்காளி பழம் எல்லாம் வதங்கினோடனே கொஞ்சம் புளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கு தேசிக்காய் புளி தான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே தக்காளி பழமும் சேர்த்துக்கேன். ஏன்னா புளி இல்லை, புளி வாங்க மறந்துட்டேன். அதனால தேசிக்காய் புளியும் தக்காளி பழத்தையும் சேர்க்க போகிறேன். இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காயை சேர்ப்போம். சேர்த்துருக்கா கலந்து விட்டுட்டு இதில் தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் 1ஆம் பால் குழம்பு தூள் சேர்க்கிறேன். இதங்கூட உரைப்புக்கு தேவையான அளவு 2 கரண்டி சேர்த்துருக்கு. இதோட உப்பு, தேசிக்காய் புளி கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். கலந்துருவோம். கொதிக்கட்டுக்கும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் படந்து வந்து கொண்டிருக்குது. மல்லியிலேயே போடுவோம். உப்பு கொஞ்சம் காணாதா, உப்பு அப்போது பார்த்தேன் நான். உப்பு கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட மல்லியில சேர்த்து ஒருக்கா கலந்து விட்டுட்டு சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு. தெரியுமா நண்பர்களே? இனி இறக்க போகிறேன். இறக்கேக்கான் இதை இருக்கா 1 நிமிஷம் விட்டுட்டு இறக்கேக்கான். இனி இப்படி தேசிக்காய் அப்படி விட போகிறேன். இங்கே பாருங்க, புட்டு இறக்க போகிறேன். நீங்கள் புட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு நல்ல வாசமாக இருக்கு. இப்போ பாருங்க, புட்டு சூப்பராக பூ போல வந்துட்டு. இது இடித்த சம்பளோடையும் சாப்பிடலாம், வாழைப்பழத்தோட சாப்பிடலாம். நாங்கள் கத்திரிக்காய் பிரட்டலோட சாப்பிடுறோம்.
இனி தேசிக்காய் புளி விட்டுட்டு இறக்க வேண்டியதான். தேசிக்காய் புளியை விட்டுட்டு இருக்க கலந்து விடுவோம். சரிங்களா, சூப்பராக ரெடி. இதை விட வத்த விடலாம், ஆனால் எப்படி இருந்தால் தான் எங்கள் புட்டு குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். இனி இறக்க வேண்டிய சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, புட்டு ரெடி, இங்கே பொரிச்ச மிளகா ரெடி. ஏன்னா அவங்களுக்கு சூப்பராக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா, புட்டு பச்சைமா புட்டு சூப்பராக இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்கு. இதோட மிளகா, கத்தரிக்காய் குழம்பு சுடுவது, செமையாக சுடுவது. ஆனால் எனக்கு பசிக்குது, அதுதான் நெடுக எனக்கு நடக்கிற பிரச்சனை. ஏண்டா தம்பி? இனி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா சாப்பிடுவோம். பிளேட்டையும் போட்டாச்சு நண்பர்களே. கொஞ்சம் மாறிட்டு இப்போ இப்படி குழைக்கணும் நண்பர்களே. இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இல்லைங்களா, இப்படியா இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு நண்பர்களே, சொல்லவே இல்லை. மிளகா பொரியல் நல்லா இருக்கு, நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இல்லை கார சாரமாக நல்லா கணக்கா சும்மா டேஸ்டாக இருக்குது இந்த கத்திரிக்காய் குழம்பு. இது இன்றைக்கு விட நாளைக்கு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக பொரிக்கல, கணக்காக தான் பொரிச்சிருக்கேன். நல்லா இந்த முருகல் பொரிக்காய் அப்படியே அப்படி குழச்சி சாப்பிடக்க நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காயெல்லாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் சேர்ந்து அப்படியே வரும். கத்திரிக்காய் அந்த உள்ளுக்கு எல்லாமே இருக்கும், நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். சூப்பரா இருக்காங்க ரெண்டு பேர். பசியில் நினைக்கிறோம். மேடம் பசிக்குதா? இவர் தான் இன்னைக்கு நான் ரொட்டி சுட வலிக்கிட்டு தான் நண்பர்களே. யார் மாத்தினது? இவர் தான் மாத்தினது. ரொட்டி எல்லாம் நான் புட்டை வீங்கன்னா அதோட புட்டுக்குறாங்கியாச்சு. வறுத்த மாவு இல்லை, அவிச்ச மாவு இல்லை, சட்டா ரெண்டு பச்சை மாவுல புட்டை வச்சாச்சு. புட்டும் கறி. நீங்களும் இதே மாதிரி வறுத்தமா அவிச்சமா இல்லாட்டிக்கு சும்மா மாவு வாங்கி டக்குன்னு பச்சை மா புட்டை வச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உண்மைக்கும் பூ போல இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது வாழைப்பழத்தோட சாப்பிடவே நல்லா இருக்கும். தேங்காய் சம்பளோட சாப்பிடவும் செம்ம டேஸ்டா தான் இருக்கும். நாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோமா, அடி தூள் செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பிளேண்டியை குடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும்.